ஹலோ ஆல் வணக்கம். அடிலைட் பிங்க் பால் டெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. 180க்கு இந்தியா ஆல் அவுட்டு. ஆஸ்திரேலியா வந்து ஒரு விக்கெட் எடுத்தோடனே விட்டாலும் அதுக்கப்புறம் விக்கெட் விடாம தப்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. பிராக் வெல்கம் டு த ஷோ. பிங்க் பால் டெஸ்ட் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கும் பண்ணாங்க. பிளேயிங் லெவன் வந்து ஆஷ் உள்ள வந்துட்டார். சுந்தருக்கு பதிலாக ஒரு சேஞ்சு. அவங்க வந்து நீங்க சொன்ன அந்த ஒரே சேஞ்ச் தான். ஏசுலுக்கு பதிலாக போலண்ட் உள்ள வந்திருக்காரு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்புறம் டீம் சேஞ்சஸ் பத்தியும் சொல்லுங்க. கம்போசிஷன், இனிஷியல் தாட்ஸையும் சொல்லுங்க. இல்ல டீம் காம்போசிஷன்லாம் ரொம்ப கரெக்டா பண்ணாங்க. இது இது ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது அஸ்வின் ஆடினது. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தே வாண்ட் டு மேக் ஷூர் தட் அஸ்வின்ஸ் ரோல் அஸ் அ ஸ்பின்னர் கம்ஸ் இன் டு தி பிளே. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி அடிலைட்ல வந்துட்டு ஸ்பின் வில் பி எ ஃபேக்டர் அப்படின்றதுனால தே வாண்ட் டு ஹாவ் அ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனு. ஸோ அஸ்வின் ஷுட் பி த பெஸ்ட் ஃபார் இட் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு பாருங்க, அஹ், எடுத்த உடனே ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டாரு. தட் இஸ் ஃபைன், தட்ஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். அதாவது 20 அந்த பிங்க் பால் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ உங்களுக்கு வந்து இட் வாஸ் கோயிங் ஆன் வெரி வெல். 20 ஓவர்ல உங்களுக்கு 77 ஃபார் 2. இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட்டே வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பிங்க் பால்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆடுறது ஈஸி ஆகும் போது இங்க ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப 77 ஃபார் 2 இருந்துட்டு அந்த வைட்டல் ஸ்டேஜ்ல வந்துட்டு கோலி அவுட் ஆனாரு. பியூட்டிஃபுல்லா வந்து ராகுல் விட்டு 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 ஆடினாரு. ஒரு நல்ல பால் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டுருக்கலாம் கோலி அதை. டப்புன்னு அவர் அவுட் ஆனாரு. அப்படியே உங்களுக்கு அந்த ப்ரொசஷன் கண்டினியூ ஆகி உங்களுக்கு 87 ஃபார் 5 எல்லாம் நீங்க ஆஸ்திரேலியால வந்துட்டீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கெட் பேக் டு த டெஸ்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்லி. அதுவும் அவங்க பாத்தீங்கன்னா லென்ஸ் வேர் டூ குட். அவங்க எப்படி உங்களுக்கு போட்டுனே இருந்தாங்கன்னா டபுள் லென்ஸ் போட்டுனே இருந்தாங்க. இந்த அடிலைட் ஓவர்ல முன்னாடியே சொன்னோம், லாங் பவுண்டரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸ்கொயர் பவுண்டரிஸ் தான் ரன் அடிக்க விடாம பண்ணணும். ஃபுல்லர் லென்த் போட்டு ஃபுல்லர் லென்த் போட்டு ஃபுல்லர் லென்த் போட்டு they draw the batsman forward, then all of a sudden உங்களுக்கு வந்துட்டு யூ கெட் அ ஷார்ட்டர் டெலிவரி. பிக் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா செட் பண்ணாங்க. அப்படியே பிளிக் ஆடினே இருந்தாரு. அப்படியே இது ஆடினே இருந்தாரு. அதுக்கப்புறம் கரெக்டா அப்படியே வெளியே போட்டு அதுக்கப்புறம் ஒரு பால் அப்படியே கொஞ்சம் ஷஃபிள் ஆகி பிளிக் ஆட போனாரு. வெல் செட்டில்டு. அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாரு. பண்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ட்டுக்கு ரொம்ப நல்லா போட்டு பக்குன்னு ஒரு பால் வந்தது. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டியும் அஸ்வினும் ட்ரை டு ரிசரக்ட் த இன்னிங்ஸ். பட் த டேமேஜ் வாஸ் டன் ஆல்ரெடி. உங்களுக்கு 109 ஃபார் ரோஹித் விட்டுட்டீங்களே. என்னத்த சார் சொல்றது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்கமிங் டெலிவரி எல்பிடபிள்யூ அது வந்து எல்லா ஃபார்மேட்லயும் எல்லாருமே வந்து அதை தான் அவருக்கு ட்ரை பண்றாங்கன்னு நம்ம இந்த ப்ரோக்ராம்ல சொல்லலையா என்ன? சொல்லிட்டே தானே நம்ம இருக்கோம். ஸோ தே ஆர் கமிங் அப் வித் பிளான் பேஸ்ட் ஆன் இஸ் ஃப்ரண்ட் ப்ரெஸ். அதை கரெக்டா எக்ஸ்பிளைட் பண்றாங்க. அது அவர் அன்பார்ச்சுனேட்டா இஸ் டூ பிக் அ கிரிக்கெட்டர், டூ குட் அ கிரிக்கெட்டர், லெஜெண்டரி கிரிக்கெட்டரு. அதனால ஓகே, இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல நான் எதுவும் பெருசா டெக்னிக்கல் சேஞ்ச் எதுவும் நான் பண்ண வேணாம்னு அவர் நினைக்கிறாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா வந்து திஸ் ஹஸ் பீன் டிஸ்கஸ்ட். இப் ரிமெம்பர் சவுத் ஆப்பிரிக்கா அவர் வந்த போது 2018ல நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னோம். ஒன் டேலையும் சரி, T20லயும் சரி, டெஸ்ட்லயும் சரி, வி ட்ரைட் த சேம் திங். கரெக்டா வந்துட்டு ஒரு மிட் கிரீஸ் ஒய்ட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து கரெக்ட் ஃபுல்லர்ல இருந்து ஆங்கிள் பண்ணா கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி கிளிக் பண்ண போவாரு கம்பல்சிவா. அது இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அன் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ஃபார் ஹிம். அதுல அன்பார்ச்சுனேட்டா அவர் ஒர்க்கே பண்ணல. நிறைய dismissals, even if you see since then what I spoke about in the last 6 years in all formats has been a combination of LBW and bold. ரொம்ப நல்லா ஆடினார் நிதிஷ் ரெட்டி. அஸ்வினும் வந்து ரொம்ப நல்லா ஆடினார். பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு தாட் ஓகே கொஞ்சம் அப்படியே வரும் போல இருக்கே. அதான் சொன்னேன் நான், 320 ரன் 330 ரன் அடிலைட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சுட்டா வேற பாக்ஸ் சீட் அப்படின்னு. அம்மா, எப்படியாவது அங்க எங்க தள்ளி கிள்ளி ஒரு 120 அடிக்கலன்னா 270 வரும்னு நினைச்சேன். இது வந்து 180ன்றது வெரி லோ இன் மை ஒப்பீனியன் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா the advantage has been given away. அதுக்கப்புறம் இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா 33 ஓவர் ஆயிடுச்சு. 86 ஃபார் 1. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் வந்து லபுஷேன் வந்து அப்படியே இஸ் லுக்கிங் பேக் டு இஸ் ஓன் டச். நங்கூர மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மித், ஹெட், மிச் மார்ஷ். இட் இஸ் அ வரிங் சைட். இப்ப இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டே ஆஸ்திரேலியா வெல் அஹெட். நம்ம ஒரு நேரோ எட்ஜ் தான் ஆஸ்திரேலியா கொடுத்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் 67-33. நாளைக்கு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க இந்தியாஸ் கம்பேக் வில் பி டிஃபிகல்ட். அங்க சவுத் ஆப்பிரிக்காவும் கமாண்டிங் பொசிஷன்ல இருக்காங்க ஸ்ரீலங்காவோட. ஒரு 388 அடிச்சுட்டு ஸ்ரீலங்கா இஸ் பேட்டிங் டு எக்ஸ்பெக்டட் டு வின். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் தோத்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பிக் ட்ரபிள் ஃபார் தெம் ஆர் தி சான்சஸ் ஆன் கெட்டிங் த்ரூ டு WTC ஃபைனல்.
ம். இந்தியா பவுலிங் பீடா தி ட்ரைட் தேர் பெஸ்ட், நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் நிறைய வந்து இந்த ஒரு சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஸ்டம்பா போட்டுட்டு இருந்தாங்களா, ஈஸியா விடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டம்ப் அட்டாக் பண்ணியிருந்துருக்கலாமா, இன்னும் எப்படி பெட்டரா பண்ணியிருந்துருக்கலாம் இந்தியன் பவுலிங். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எக்ஸ்ட்ராடனரி அப்சர்வேஷன். அதாவது நீங்க என்ன, நீங்க டெம்ப் பண்ணாங்க. ஓகே, இந்த நியூ பால்ல நம்ம சொன்ன கொஞ்சம் சி மூமெண்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு அவங்க நல்லா விட ஆரம்பிச்சாங்க. அப்படின்னு உடனே என்ன பண்ணிருக்கணும், யூ ஷுட் ஹவ் டைட்டன் அப் யுவர் சேனல்ஸ். இப்ப அவங்க லூசா போய் டிரைவ் ஆடி டெஸ்பரேட்டா இப்ப இவங்க என்ன ட்ரை பண்ணாங்க நியூ பால்ல. ஓகே, அவங்கள வந்துட்டு ரன்னே கொடுக்காம ட்ரை அப் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி விரட்டி வச்சு விக்கெட் எடுக்கலாம்னு பார்த்தாங்க. ஸோ அது நடக்கல. அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து உஸ்மான் கவாஜா அவுட் ஆகும்போது 11வது ஓவர். ஓகே, 24 for 1 உஸ்மான் கவாஜா அவுட் ஆகும்போது அன்லைக்லி ஆஸ்திரேலியா வேர் தே மேட் அப் தேர் மைண்ட். இந்த பாரு 180க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நீ வந்து 4 செஷன் பேட்டிங் ஆடிடு. பேட்டிங் அதே மாதிரி அடிலேட்லயும் சொல்றேன், உங்களுக்கு வந்து 90 ரன் லீட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 270 ஆஸ்திரேலியா வந்து டெஸ்ட் மேட்ச் ஓவர். அதையும் சொல்லிடு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வாய்ப்பே கிடையாது திரும்பி வர்றதுக்கு. இப்போ நீங்க நம்ம ஒரு பிளசன்ட் மெமரிஸை பத்தி பேசலாம். ராகுல் டிராவிட் வந்து அடிச்சு கொடுத்தது, அகர்கர் அதுக்கப்புறம் ஒரு 6 விக்கெட் எடுத்தது, நீங்க நிறைய அதை யோசிக்கலாம். 90 ரன்ஸ் இவங்க லீடு எடுத்து 270 நாளைக்கு வந்துட்டாங்க. 2 செஷன் நாளைக்கு ஆஸ்திரேலியா ஆடிட்டாங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஓவர். இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்லிப்பு ஒரு கல்லி அந்த மாதிரி வச்சுட்டு எல்லாரையும் உள்ள நிறுத்திட்டு ஒரு ஷார்ட் பெட்டிக்கு கேட்சிங் வச்சுட்டு ரன்னே கொடுக்காம they have to bowl straighter lines. இப்ப நீங்க நீங்க சொல்ற மாதிரி நல்ல அப்சர்வேஷன். வெளியில வெளியில பண்ணீங்கன்னா தே ஆர் ரெடி டு கிரைண்ட் அப். இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே 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 போட்டுட்டே இருக்காங்க, அவங்க விட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் உன்னை செட் பண்றேன்னு சொல்லிட்டு தேர் கம்மிங் ஸ்ட்ரைட்டர் அதை பிளிக் அடிச்சு பவுண்டரி போயிடுது. இல்லைன்னா கொஞ்சம் புல்லரா போயிடுறாங்க. தேர் டிரைவிங் ஆன் த ஆஃப் சைடு. ஸோ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரன் வந்தது. Particularly, someone like an youngster Nathan McSweeney who made his debut didn't really contribute much is playing na, pressure will be very high on him. அப்படிங்கும்போது அவர் ஆட வைக்கணும். அவரும் பாத்தீங்கன்னா விட்டுனே இருந்தார் நிறைய. அப்படிங்கும்போது this tactics has to change tomorrow. India has to strike up and win the first session at least 8 out of 10. நாளைக்கு எயிட் அவர் அவுட் ஆஃப் விட்டுக்கிட்டே இருக்காருன்னா அவர் கொடுத்த கேட்சை இவனும் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேட்ச் விட்டாங்கல்ல. விட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்போ நாளைக்கு 8 out of 10 செஷன் இந்தியா ஃபர்ஸ்ட் செஷன்ல ஸ்ட்ரைக் பண்ணலன்னா, போன தடவை நம்ம சொன்னோம் இந்த மாதிரி டெஸ்ட் இப்படி போகும்னு. We have to be honest in our opinion, not giving any false hopes to anyone and telling the truth what might happen in our less expertise. நாளைக்கு 8 out of 10 செஷன் இந்தியா எடுத்தா அப்படியே டெஸ்ட் மேட்ச் கபால்னு வந்துருவாங்க. நாளைக்கு பை லஞ்ச் they have to be at least 4 wickets down. நாளைக்கு அவங்க 4 wicket down இல்லாம ஒரே ஒரு விக்கெட் போய் அப்படியே ஒரு 183 for 2, 187 for 2 வந்துட்டாங்க. 270 வந்துட்டாங்கன்னா 90 ரன் ஆர்டர் க்ளோஸ் சார். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியும். நீங்க மேட்ச்க்கு முன்னாடி ப்ரிவியூலயே சொன்னீங்க ஸ்டார்க்கை வந்து ஜெய்ஸ்வால் ஓட்டுறதை பத்தி நான் கேட்டேன். ரொம்ப ஸ்லோவா போடுறீங்க, போடுற அப்படின்னு, பால் இஸ் கமிங் டூ ஸ்லோன்னு சொன்னதுக்கு வந்து ஸ்டார்க்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, ஹில் கம் பேக் ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நல்லாவே வந்துட்டாரு. யாரா அந்த பையன், அந்த பாட்டு கேட்டிங்கன்னா நான் தான்டா அந்த பையன் அப்படின்னு போட்டு காலி பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் பாலே. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டார்ட்டை. என்ன நினைக்கிறீங்க? பியூட்டிஃபுல் பால் சார், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பிச்சிங் அந்த ஸ்டம்ப் அண்ட் சூப்பர்பா சருக்குன்னு வெளியில போயிடுச்சு. ஸோ ஷாட் தட் ஜஸ்ட் ஜெய்ஸ்வால் பிளேட் cannot be mistaken by any means. ஒரு ஒரு சில சமயம் எப்படின்னா, ஒரு சில பிளேயர்ஸ் இந்த கோலி, ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வெர்பல் அபியூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. டேல் ஸ்டெயின், கோலி, மிச்சேல் ஜான்சன், ஸ்டார்க்கு, டெண்டுல்கர். டெண்டுல்கர் எப்படின்னா இவங்களாவது அட்லீஸ்ட் ரியாக்ட் பண்ணாங்க வெர்பல் அபியூஸுக்கு. டெண்டுல்கர் வெர்பல் அபியூஸுக்கு எதுவும் ரிட்டாலியேட் பண்ணவே மாட்டாரு. மூஞ்சியை காமிச்சிட்டு போயிடுவாரு. அவர் நீங்க வெறுப்பேத்திட்டு இந்த மாதிரி பேசி அவரை தூக்கி விட்டீங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியும்ன்றத காட்டுவாரு. பட் என்ன என்ன சொல்றது, சி அதை நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் ஜெய்ஸ்வால் பண்ணதுல. தட்ஸ் ஹவ் த ஆட்டிடியூட் ஷுட் பி தேர் பிகாஸ் ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் ஆல்ரெடி வெரி வெரி அக்ரெசிவ். எவ்ரி ஒன் நோஸ் தட் தே பிளே தேர் கிரிக்கெட் வித் பிராண்ட் அக்ரெசிவ் நேச்சர். அப்படிங்கும்போது ஜெய்ஸ்வால் பண்ணதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. பட் ஸ்டார்ட் ப்ரூவ் தட் வை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. இப்ப அதுதான் எனக்கு இப்ப பாசிட்டிவ் சைன் பாத்தீங்கன்னா the way நிதிஷ் ரெட்டி இஸ் கெட்டிங் அடாப்டட் டு டெஸ்டர் என்ன வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப கான்பிடண்டா இருக்கு அவர் ஆடுறத பார்த்தா. நவ் வி ஹேவ் டு see that what exactly he can contribute to the ball. ஒரு 3 ஓவர் தான் போட்டாரு. இட் லுக் வெரி டீசென்ட். லாட் வில் டிபெண்ட் ஆன் அஸ்வின். இப்ப உங்களுக்கு பாருங்க, 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுறாங்க நிதிஷ் ரெட்டி அஸ் அ ஃபோர்த் சீமர். அப்படிங்கும்போது லாட் வில் டிபெண்ட் ஆன் அஸ்வின் ஃப்ரம் போலிங் ஃப்ரம் ஒன் எண்ட். உங்களுக்கு 33 ஓவர் ஆயிடுத்து, பால் நியூ கிடையாதுங்கும் போது
அந்த 80 ஓவர் பீரியட் நியூ பால் 50 ஓவர்ல அஸ்வின் ஹாஸ் டு போல் 19 ஓவர் மினிமம் ஃப்ரம் ஒன் எண்ட் அண்ட் கீப் த அதர்ஸ் ஆன் செக். ஏன்னா பும்ராவும் பாருங்க 11 ஓவர் போட்டார் இன்னைக்கு. பெரிய ஹார்ட் ஒர்க் அது. 33 ஓவர்ல அவன் 11. பிறந்த நாள் அதுவுமா இப்படி போட்டு அலக்கழிச்சிட்டாங்க வேற. இல்ல சார், வேற வழி கிடையாது உங்களுக்கு. நீங்க நான் ஆனஸ்டா சொல்றேன், அடிலைட்ல நீங்க பேட்டிங் ஆடி if you're getting bowled out for 180, the writing is on the wall. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்ப நான் சொன்ன 330 பதில் ஒரு 270 ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. இந்தியா ஃபுல் டே ஆடிந்தாங்கன்னா ஒரு 270 வந்திருக்கும். இன்னொன்னு சொல்றேன், அடிலைட்ல வேகமா ரன் வரவே வராது. ஏன்னா கொஞ்சம் லஷ் அவுட்ஃபீல்டு, பெரிய ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டர் லென்ஸ் போட்டீங்கன்னா ஒயர் ஆன் எய்தர் சைடு வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது ரன்னு வேகமா வராது. இந்த பிரிஸ்பேன் பெர்த் எல்லாம் ரன்னு வேகமா வரும், வந்துனே இருக்கும் பவுண்டரிஸ். பிரிஸ்பேன் பெர்த் எல்லாம், அந்த சிட்னி அடிலைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரன், மெல்பர்ன்ல ரன்னு வேகமா வரவே வராது. ட்ரெடிஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் உங்களுக்கு போகும். ரெண்டு டீமுமே பாருங்க, ஆஸ்திரேலியா டேக்ஸ் 33 overs to score 86 runs. You should understand the conditions அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து நவ் த ஒன்லி திங், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க நெகட்டிவா வெளியில போட்டு அவங்களை அவுட் பண்ணணும்னு நீங்க இது பண்ணக்கூடாது. கம் a little bit straighter, make him play set very offensive fails as far as not giving away any runs. பவுண்டரி ரேட் எல்லாம் எதுவுமே இல்லாம அதுக்கப்புறம் இவங்கள வந்துட்டு அவங்க ப்ரெஷர் பண்ண மாதிரி அவங்களா அதான் ட்ரை பண்ணி டப்பு டிப்புன்னு ஒரு விக்கெட் வந்து ஒரு புது விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் வந்து அப்படியே டக்குன்னு அவுட் ஆயிட்டாருன்னா தென் யூ கேன் கெட் பேக் டு தி கேம். அதுக்கு தே ஹாவ் டு பி அட்லீஸ்ட் 120 ஃபார் 4. 86 ஃபார் 1ல இருந்து 120 ஃபார் 4 வரணும். 120 ஃபார் 4 வராம நாளைக்கு மார்னிங் ஒரு என்கரேஜிங் ஸ்டார்ட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துச்சுன்னா திஸ் கேம் இஸ் ஓவர் இன் மை ஒப்பீனியன். ஓகே. ஆனா அந்த ஜஸ்ட் பிஃபோர் அந்த ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் கில்லும் கேஎலும் ஒரு நல்ல ப்ராமிசிங் பார்ட்னர்ஷிப் இடாங்க. அது போனது அந்த பாயிண்ட் தான் கேம் உடைஞ்சது இந்தியாவுக்கு. அது நல்ல பார்ட்னர்ஷிப் இல்லை தானே? ரொம்ப கான்பிடண்டா வேற ஆடினாங்க சார், பிரிஸ்கா வேற ரன் வந்தது. It is not that they are playing door defense. That's what I said. At the end of 20 overs, they were 77 for 2. At Chloe got 4 and over. அப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த விக்கெட் விழுந்து கோலி 69ல விக்கெட் விழுந்து அதுக்கப்புறம் வந்து கோலி அவுட் ஆன உடனே டப்புனு அந்த அட்வான்டேஜ் வந்து குண்டு கட்டா இங்க திரும்பிச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட் போச்சு, இந்தியா வர் டீப் ட்ரபிள். இப்போ உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா வே தீஸ் டூ பேட்டர் வாஸ் டாப் கிளாஸ். இப்போ உங்களுக்கு 77ல கோலி அவுட் ஆனாரு, 81ல சுப்மான் கில். All of a sudden, you are in such a comfortable position at 69 for dollars and you fell apart at 81 for 4 அப்படிங்கும்போது then you are fighting for survival. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப்பே வரல. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 109ல பண்ட் அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் நிதிஷ் ரெட்டி இவரும் எடுத்துட்டு போனாரு. 141ல அஸ்வின் அவுட் ஆன போது அங்கேருந்து 180 வந்ததே பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் 150 ரன்ஸ் ஆட்டி இங்கேருந்து எப்படி கேரக்டர் காமிச்சு திரும்பி வராங்கிறது தான் இட் இஸ் கோயிங் டு ரியலி டாக் அபவுட் தி மென்டாலிட்டி ஆஃப் சாம்பியன்ஸ். ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், இந்த டெஸ்ட் மேட்ச் தோத்தாங்கன்னா தென் தி சீரீஸ் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு மேக் அ கம்பேக் ஃப்ரம் தேர்ட் டெஸ்ட். அதையும் சொல்லிடுறேன், அவங்க டபிள்யூடிசி ஹோப்ஸே வந்துட்டு போயிடும். ஸோ நாளைக்கு தி ஹாவ் டு டேர்ன் அரவுண்ட். நாளைக்கு நம்ம வரும்போது இப்போ இவ்வளோ எட்ஜி கொடுத்துருக்கேன் ஆஸ்திரேலியாவுக்கு 67-70-33. ஈவன் தோ 50-50 கொண்டு வரலன்னா அந்த எட்ஜி நாளைக்கு கம்மியா ஆகல அப்படின்னா or it is going to get more or it's going to stay where it is, WTC finals is out and series will also be out. அதான். பட் சாம்பியன் சைடு ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிசர்ஜன்ஸ் கொடுத்து தான் ஆகணும், ஒரு கம்பேக் கொடுத்து தான் அனுப்பிடா. சரி, ஒன்னே ஒன்று, ஆஸ்திரேலியா என்ன பண்ணும் நாளைக்கு? இஃப் யூ ஆர் இந்த ஆஸ்திரேலியன் ட்ரெஸ்ஸிங் ரூம், ஹவு டு அப்ரோச் திஸ் மேட்ச்? ஏன்னா சீரீஸே டிசைட் பண்ணக்கூடிய டே நாளைக்கு. ஸோ இந்த டே எப்படி எடுத்துட்டு போவாங்க ஆஸ்திரேலியா? போல் பொசிஷன்ல இருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணுவேன், ஒரு செஷன் கிடையாது. இப்ப கிளீனா என்ன சொல்லுவேன், நாளைக்கு 3 செஷன் இருக்கு. 3 செஷன்ல 85 ரன்ஸுக்கு ஆடுன்னுவேன். டிஃபென்ஸ் ஆடினேரு, யாருமே வந்துட்டு அஃபென்சிவா ஆட போகவே போகாதீங்க, நோ மேட்டர் வாட் இட் இஸ். அண்ட் ஐ வில் டெல் தம் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னர்ஷிப் ஷுட் லாஸ்ட் 80 balls. இதை தான் சொல்லுவேன் நான். ரன் என்னன்னு பார்க்காதீங்க, ரெண்டு பேட்ஸ்மேன் என்ன ரன் ஆட் பண்றீங்கன்னு பார்க்காதீங்க. எவ்ரி பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் நவ் ஆன் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ மார்னிங், ஈவன் தோ த பார்ட்னர்ஷிப் வாஸ் புட் பை மெக்ஸ்வீனி அண்ட் மார்னஸ் லெபுஷேன், நாளைக்கு ஐ வில் டெல் them to bat 80 balls. And from then on, every partnership to bat 80 balls. எவ்வளவு ரன் நீங்க ரெண்டு பேரும் ஆட் பண்றீங்கன்றது இட்ஸ் நாட் அ பாதரேஷன் ஃபார் மீ. டூ திஸ் யூ வில் பி இன் அ போல் பொசிஷன் அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். இங்கிருந்து நம்ம வந்து இன்னைக்கு ஆல் அவுட் ஆகக்கூடாது. ரன்னை பத்தி அவங்க இன்னைக்கு ஆல் அவுட் ஆகலைன்னா நான் சொல்ற மாதிரி அப்படியே நத்த மாதிரி ஊந்து போனா கூட இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நான் சொல்றேன் 350 ரன் வந்துருவாங்க இன்னைக்கு. The 80 already in the board. If Australia didn't get bowled out, they'll be 350. 350 170 ரன்.
170 ரன்னுன்னா அடிலைட்ல தேர்ட் டேல இருந்து கொஞ்சம் கஷ்டமாகும், பிச்சு ஆடுறதுக்கும் கஷ்டமாகும்னா ஸ்லோவா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ்லாம் வேற ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது திஸ் இஸ் வாட் ஐ வில் டெல் ஆஸ்திரேலியா. நீ ஹோல் டே ஆடிடு, டெஸ்ட் மேட்ச் ஓவர்னு அவங்க ஆடிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி டேஞ்சர் சைன் ஃபார் இந்தியா. ஆமா, யூஎஸ் பீடாக் வந்து அவர் டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்குன்றாரு, நமக்குலாம் நாளைக்கு. ஸோ நாளைக்கு ஹோல்டே ஆடணும் அப்படின்றத மீன் பண்றாரு. ஸோ பீடாக் அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. See, this is where you are tested as a champion, sir. Okay, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யூ ஆர் டவுன் அப்படின்னா இங்க இருந்து எப்படி எழுந்து வரீங்கன்னு பார்க்கணும். அண்ட் இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி டீம். போன மேட்ச் அவ்வளோ பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சாங்க. ஆஸ்திரேலியா இஸ் a quality side and they know the importance of this test series for them also to progress to WTC finalsன்றதுனால there is nothing to really harp about India's performance as bad or something. Australia just raised the game. Australia just played better cricket. That doesn't mean India were poor today. அப்படிங்கும்போது நாளைக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் காட்டுறாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ ஹோப் தட் இந்தியா வில் கம் பேக் பிகாஸ் போத் த டீம்ஸ் நோ த அர்ஜென்சி. அங்க சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பக்கம் ஈஸியா டிராபிக் இல்லாத ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது லெட் அஸ் see which team shows more urgency tomorrow. Can India make a comeback and nullify the advantage what has been given by us, or Australia continue their pole position? Until we come back tomorrow and do a review on day 2 for India Australia Test match with your very own Octopus. Thanks a lot and bye bye.